விஜயகாந்த் கூட்டணி வச்சு என்ன ஆனாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இவர் சொல்லியிருக்காரு சீமான். அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்பினை இருக்குதுல்ல, 10.5 வச்சுருந்தார். இந்த கூட்டணி வச்சதுனால இன்றைக்கி அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறிடுது. அதனால் அந்த தவறை நான் செய்யலை. இப்போ இதை ஒரு விவாத பொருளாக எடுக்கணும். சீமான் சொன்னது உண்மையா? விஜயகாந்த் தவறு செய்தாரா கூட்டணி விஷயத்தில்? சீமான் தவறு செய்து கொண்டிருக்கிறாரா இல்லை விஜயகாந்த் கூட்டணி விஷயத்தில் தவறு செய்தாரா அப்படிங்கிறத பார்ப்போம். 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே 2006 ஒரு வருஷத்திலேயே தேர்தல் வந்தது. விஜயகாந்த் தனியாக நின்றார், கூட்டணியாக நிற்கல. அதுதான் சரியான முடிவு. எப்போதுமே யாருமே ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்கன்னா தன்னுடைய சொந்த பலம் என்னங்கிறத நாட்டுக்கு நிரூபிக்கணும். அப்போ ஒரு தேர்தலையாச்சும் தனித்து நிற்கணும். அதைத்தான் விஜயகாந்த் தந்திரமாக செய்தார். தனித்து நின்றார். உடனே கிட்டத்தட்ட 10 to 15% வாக்குகள் அவருக்கு கிடைத்தது. அப்போ தான் அவர் பலம் புரிந்தது. அப்போ விஜயகாந்துக்கும் ஆதரவு 10% to 15% இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அதற்கு பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ காங்கிரஸ் திமுக ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் நின்னாங்க. அப்போ அதிமுக விஜயகாந்தை இழுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நீங்கள் எங்களோட சேரலைனாலும் பரவாயில்ல, அதிமுகவோட சேராதீங்க, உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தாங்க. அதை அவர் ஏற்றுக்கொண்டதாக அப்போது பேசப்பட்டது. பெரிய அளவில் அவருக்கு பண உதவி செய்ததால் அதுக்கப்புறம் அவர் டிவி ஆரம்பித்தது, இதெல்லாம் கட்சியை நல்லா பலப்படுத்திட்டார் அந்த பணத்தில் அப்படின்னு அப்போவே செய்தி வந்தது. அப்போ விஜயகாந்த் முதல்ல தனியாக நின்று செல்வாக்கை நிரூபித்தார். அடுத்து பணம் அதிகமாக வந்த ஒரு விஷயத்தில் கட்சியை பலப்படுத்தினார், எல்லாத்தையும் பலப்படுத்தினார். ஆனால் 2011 தேர்தல் வரும்போது சீமான மாதிரி தனியாக நிற்பேன்னு சொல்லலை. உடனடியாக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 40 to 41 தொகுதி வாங்கி அதில் 29 தொகுதியில் அவர் ஜெயித்தார். எதிர்க்கட்சி தலைவராகி சட்டசபைக்கு போய் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தினார். மக்கள் பிரச்சனைக்காக தனது குரலை எழுப்பி எல்லோரையும் கவர்ந்தார். ஆக சீமான் செய்த தவறை அவர் செய்யலை. இப்போ சீமான் இவர் விஜயகாந்த் செய்த தவறை நான் செய்யவில்லைன்னு சொல்கிறாரு. அது தவறு.